சாமி சிலைகள்லாம் மோர் தென் ½ அன் ஹவராக ஊறுது. இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணுறதுக்கு சபீனா, சீயக்காய் பொடி, கடலை மாவு, பச்சரிசி, மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து சாமி சிலை க்ளீன் பண்ணுறதுக்கே சின்னதாக ஸ்க்ரப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சாமி சிலை வாஷ் பண்ணுறதுக்கே ஸ்க்ரப்பர் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு புது ப்ரஷ் வச்சுருக்கேன். இதை வச்சு சிலையெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சிடலாம். இந்த பவுடர்லாம் அப்ளை பண்ணி சிலையெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டரில் வாஷ் பண்ணி ஒரு நல்ல ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பொட்டு வச்சுக்கலாம். சாஃப்டான ஒயிட் கிளாத்தில் தொடச்சி வச்சுருக்கேன். ட்ரை ஆனதும் இப்போ பொட்டு வச்சிடலாம். பொட்டு வச்சாச்சு. இப்போ பூஜை ரூமில் எடுத்து வச்சிடலாம். விநாயகருக்கு பொட்டு வச்சாச்சு, விளக்குக்கு பொட்டு வச்சாச்சு, வேலுக்கு பொட்டு வச்சாச்சு. அன்னபூர்ணேஸ்வரி அம்மன் வைக்கிறதுக்கு ஒரு பிளேட்டில் ஒரு கைப்பிடி அளவு அரிசி வச்சு இதில் அம்மனை எடுத்து வச்சிடணும். வீக்லி ஒன்ஸ் இந்த அரிசியை மாற்றி இந்த அரிசியை சமைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் பொட்டு வச்சாச்சு. இப்போ பூஜை ரூமுக்கு சாமியெல்லாம் எடுத்து வச்சிடலாம்.